அண்ணியுடனான தகாத உறவால அப்பா அம்மா பெரியம்மான்னு 3 உறவுகளை இழந்திருக்காரு இங்க ஒரு இளைஞர். 1 வருடத்திற்கு முன் பிரிந்து சென்ற மனைவி 8 மாதம் கர்ப்பமாக இருந்ததுதான் நடந்த கொலைக்கான காரணமா? எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஊருக்குள்ள அன்னைக்கு ஏராளமான போலீஸ் நடமாட்டம் இருந்துச்சு. விசாரணைக்காக வந்த அதிகாரிகளை ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த மூதாட்டியோட குரல் சம்பவ இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. வீட்டை சுற்றி இருந்த ரத்தக்கரை கொலையாளி ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சிருக்கிறத உறுதி செஞ்சது. கீழ் புதுப்பேட்டையில வாழ்ந்து வந்த பாரதி அவரோட மருமகன் கொலை செஞ்சிட்டான் என்ற செய்தியை கொண்டு சேர்க்கிறதுக்குள்ள அந்த படுபாவி கொடைக்கல் பகுதியில மேலும் 2 கொலையை செஞ்சிருக்கிறது தெரிய வரவும் சொந்த பந்தம் மொத்தமும் அதிர்ச்சியில ஆடி போயிருக்காங்க. ஒரே நாள் அடுத்தடுத்து 3 சாவு. இந்த படு பயங்கரத்தை செஞ்சவரோட பேரு பாலு. ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்துள்ள புதுக்குடியனூர் கிராமத்தை சேர்ந்தவர். 4 வருடங்களுக்கு முன்பு புவனேஸ்வரி என்பவரை காதலிச்சு கரம் பிடிச்சிருக்கிறாரு பாலு. இவங்களோட காதலுக்கு சாட்சியா தற்போது இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. சொந்தமா விவசாயம் செஞ்ச பாலு அவரோட மனைவி குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாம் இவங்களோட வாழ்க்கையில விஜய் என்ட்ரி ஆகிற வரைக்கும் தான். கொடைக்கல் பகுதியில வாழ்ற பாலுவோட சித்தப்பாவான அண்ணாமலையோட மகன்தான் இந்த விஜய். பாலுவுக்கு இவர் தம்பி முறை. இந்த சூழல்ல தான் அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன விஜய் அண்ணி உறவு முறையுடைய புவனேஸ்வரி கிட்ட தகாத உறவை வளர்த்திருக்கிறாரு. பாலு குடும்பத்துக்காக வெளியில போய் வியர்வை சிந்தி உழைச்ச போதெல்லாம் விஜயும் புவனேஸ்வரியும் தனிமையில சந்திச்சு உல்லாசம் அனுபவிச்சு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பாலுவுக்கும் தெரிய வந்திருக்கு. காதல் மனைவி தனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்கிக்க முடியாம பாலு மனைவிய அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதையடுத்து அந்த குடும்பத்தோட நிம்மதி பறி போயிருக்கு. தினமும் குடிபோதையில வீடு திரும்பின பாலு மனைவிய அடிச்சு துன்புறுத்துறத வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி கணவரை பிரிஞ்சு கைக்குழந்தையோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க புவனேஸ்வரி. அதன் பிறகு தனிமையில வாழ்ந்து வந்த பாலு கிட்டத்தட்ட ஒரு குடி நோயாளியாகவே மாறிட்டதா சொல்லப்படுது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட வாழ்க்கை பழையபடி மாறிடும் என்ற நம்பிக்கை மட்டும் அவருக்குள்ள இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் வெந்த புண்ல வேலை பாய்ச்சின மாதிரி பாலுவை அதிர வச்சிருக்கு அவர் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய செய்தி. 1 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை விட்டு பிரிஞ்சு போன புவனேஸ்வரி தற்போது 8 மாத கர்ப்பிணியா இருக்கிறது பாலுவோட மனநிலைய சீர்குலைச்சு இருக்கு. மறுபடியும் தான் இயல்பு நிலைக்கு திரும்பணும்னா அதுக்கு புவனேஸ்வரி உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு கையில அரிவாளோட கீழ் புதுப்பேட்டையில உள்ள மாமியார் வீட்டுக்கு போன பாலு மனைவிய கொல்றதுக்காக விரட்டி இருக்காரு. அதை தடுக்க முற்பட்ட புவனேஸ்வரியோட தாய் பாரதி மேல சரமாரியான வெட்டு விழுந்திருக்கு. கணவர்கிட்ட இருந்து தன்னோட உயிரையும் வயிற்றுல வளர்ற சிசுவோட உயிரையும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடின புவனேஸ்வரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பாரதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறக்க நேரிட்டு இருக்கு. மாமியார கொலை செஞ்ச பிறகும் பாலுவோட ஆத்திரம் அடங்கல. எல்லாத்துக்கும் காரணமான தம்பி விஜய கொலை செய்யறதுக்காக ரத்தம் பார்த்த அரிவாளோட கொடைக்கல் பகுதியில் உள்ள விஜய் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆனா அவர் ஏற்கனவே அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டதால இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு விஜயோட தந்தை அண்ணாமலையையும் தாய் ராஜேஸ்வரியையும் இரும்பு ராடால அடிச்சு கொன்னிருக்கிறாரு பாலு. இதையடுத்து வாலாஜா இன்ஸ்பெக்டர் சாலமன் தலைமையில போலீசார் கொலையாளி பாலுவை தேடி களத்துல இறங்கியிருக்காங்க. கொளத்தேரி ரயில்வே கேட் பகுதியில பதுங்கி இருந்த பாலு போலீஸை பார்த்ததும் தப்பியோட முயன்றிருக்கிறாரு. அப்போ நடந்த சேசிங்ல
தவறி விழுந்த பாலுவுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. கொலையாளிய மருத்துவமனையில் அனுமதிச்ச போலீஸ் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பாலுவிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. காதல் மனைவியின் தகாத உறவால ஒரே குடும்பத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.